தேர்தல் பத்திரம் அது எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமா ஆமா. ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு 4 மாசம் கேக்குறாங்க. ரொம்ப நாளா தெரியுது. நீங்க டிஜிட்டல் உலகம் அடிச்ச உடனே வந்துடாதா? ஆமா, இதுதான் கரெக்ட். இது யாரு வருத்தப்படுறாங்க? ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தான் அதில் வருத்தப்படணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிறைய நிதி. எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா. அதனால நாங்கள் வருத்தப்படுறோம். நாங்கள் மக்கள் தான் எஜமானுக்கு, மக்கள் நம்பி இருக்கோம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்றது வந்து இந்த இந்த அரசு வந்து, மத்திய அரசு வந்து உடனடியாக அதில் ஏதோ தடையிடுற மாதிரி தெரிகிறது. அது உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும். எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஆனால் நாங்கள் வருத்தப்படுறதே இல்லை. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு அதுக்கு என்னத்துக்கு தப்பா? அது என்ன சொல்லுவாங்க, கொம்பு தேனுக்கு எதுக்கு எங்களுக்குன்னு ஆசை. அது மாதிரி சொல்லுங்க. இப்போ திமுக கூட்டணியில உள்ளவங்க எல்லாம் கையை பிடிச்சு இழுத்தாலும் அதிமுகவுக்கு வரமாட்டாங்கன்னு துரைமுருகன் பேசியிருக்காரு. யாரப்பா கையை பிடிச்சிருக்கு? அவங்களா சொல்லிக்கிறாங்க. யாரு கையை பிடிச்சிருக்கிறது? ஏங்க, திமுக கூட்டணியே மக்களே இருக்கலையா? மக்களே ஏத்திருக்கல. எத்தனை பேர் சேர்ந்தான்னா, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும். இன்னைக்கு பணம் செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திமுக. எனவே அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. நாங்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல, வாங்க வாங்கன்னு இதெல்லாம் நாங்கள் எங்கள் அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு இந்த கட்சிங்க, ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்கள். அப்போ எங்களை போய் நாங்கள் போய் கூப்பிடுவோமா? யார் கையை பிடிச்சி இழுக்கிறது? துரைமுறை ஏதோ நினச்சிக்கிட்டே ஏதோ பேசுகிறார். நேற்று இதை பற்றி கேட்க மாட்டேன், கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். இல்லை, நேற்று கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். நீங்கள் நம்ம முதலமைச்சர் நலமான்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கார். ஏங்க என்ன கேட்கறீங்களா? கேட்க வரீங்களா? உங்களுக்குலாம் அது பண்ண நான் நலம்னா உடல் ரீதியாக நல்லா இருக்கு. எங்க மக்கள்லாம் நலமா இருக்கணுங்க. வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னன்னா, இந்தியாவில் உள்ள மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வடை சுடுறது. வாயில வடை சுடுறதுன்னா எப்படின்னு கேளுங்க. ஏன் கேளுங்களேன், கேளுங்கப்பா. எப்படின்னா, மாவு வேணும், எல்லாம் வேணும், அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட. புது புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது. அதுக்கு நிதி வருது. அதுக்கு அதனால அந்த திட்டம் நிறைவேற போறதில்லை. எத்தனை திட்டங்க பாருங்க. எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க, இதே திமுக சொன்னாங்க. இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு போயிடுச்சு. விதமதமான போதை, மெத்து என்னடவோ மெத்து. அது என்னன்னா 5 நாளைக்கு அந்த போதை இருக்குன்றாங்க. நேற்றுக்கு முந்தான இதுல நம்ம ராமேஸ்வரம் கடல்ல வந்து 180 கோடியா எவ்வளவோ, ஒரு 100 கோடியா 108 கோடி ரூபாயில. அதனா ஹரிசா கஞ்சா ஆயில், அதுக்கு பேர் என்னமோ வச்சிருக்கு, அசீஸ். என்னென்னமோ சொல்றாங்க. அப்பா என்னென்னமோ பேசுறாங்க. விதவிதமா போத. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க, பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிராந்தி, விஸ்கி கேள்விப்பட்டிருக்கோம், ரம்முன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப போதையிலே விதவிதமா போதை வருது. அதுவும் இது தளமா வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்கொரு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது. இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனையிடுறதுனால எதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு வந்து கடற்போலீஸ் வந்து அந்த அவங்க உளவு பிரிவு இதெல்லாம் அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுது. இன்னைக்கு பாருங்க, நம்ம முதலமைச்சர் வந்து சொன்னார்ல, ஒரு சொட்டு மது வராது, நீட்டு தேர்வு ரத்துன்னார். எல்லாம் வாயிலேயே வட சொல்ற பாருங்க. வேணாம் பாருங்க, மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம், அனைத்து குடும்பத்தாருக்கும் குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் வழங்கணும். அதுலேயும் சொல்றாங்க. அதுவும் சுட்டு கொடுக்கல. அதே மாதிரி நகைக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க, அதுவும் செய்யலை. இப்படி எதுவுமே செய்யலை. அரசு ஊழியருக்கும் செய்யலை. 17,000 ஆசிரியர் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம். அந்த ஆசிரியர் இன்னைக்கு கும்மரி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடைக்கிறாங்களாம். கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா, சென்னையில் அடைக்கிற இடத்துல வந்து வசதியே இல்லையா. பெண்கள்லாம் யூரின் போகணும். ஆசிரியர்கள்லாம் எங்கே போய் அவங்க யூரின் போவாங்க? ஒதுங்குறதுக்கு பெண்கள் எங்கே போய் ஒதுங்க முடியும்?
அந்த மாதிரி இடத்துலயாச்சும் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினைச்சவங்களுக்கு வடை சுட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி வடையாவது சுட்டுக்கிட்டு இருக்காருன்னு அதுல இது ஒரு வடை. உங்க தொகுதியில் முதல்வர்னு சொன்னாரு. எங்க இதுல ஒரே ஒன்று தான் நிறைவேற்றிருக்காங்க. எங்களை நான் 10 கோரிக்கை கொடுத்தேங்க மதுரையில். என் தொகுதியில் 10 கோரிக்கை கொடுத்தேன். 10 கோரிக்கையில் ஒன்றே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அது மயானம் கொடுத்துருக்காங்க. நடராஜ நகரில் 101,51,00,000 ரூபாயில். வேற இதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யவே இல்லை. இதெல்லாம் பரிசீலியில் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆக இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் மக்கள் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி, இவங்க என்னதான் பிடிச்சி கொண்டு வந்தாலும் சரி, மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டாங்க. நிச்சயமாக மாநிலத்தில் முதலமைச்சரும் வடை சொல்றாரு, பாரத பிரதமரும் வடை சொல்றாரு. அவர் 15 லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார். குடும்பங்களுக்கு 15 லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார். ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாதம் மின் கணக்கு எடுப்போம்னாங்க. மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னாங்க. வீட்டு வரி உயர்த்த மாட்டாங்கன்னாங்க. பால் விலையை உயர்த்த மாட்டாங்க. பாலே ஊற்றிட்டாரு. இப்போ ஒன்று அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் விலை 10 மடங்கு கூடி போச்சு. விலை எல்லாமே விலைவாசி. அரிசி இருந்து, சமையல் பொருட்கள் இருந்து, கட்டுமான பொருட்கள் இருந்து, அத்தனை விலைவாசி இந்த அரசுல கூடி போச்சு. இந்த 1000 ரூபா கொடுக்குற பெருசா சொல்றாங்க. அதனால இந்த மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. ஏன்டா அப்படித்தான்டா, என்னடா ஏமா எதுப்பா நீங்க இருப்பா, என்னங்கப்பா நீங்க என்னடா சொல்லுங்க, நீ என்னம்மா செய்யறீங்க, என்னம்மா நினைக்கிறீங்க, ஏமா சொல்லுங்கடா, என்னடா நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தான் அதிமுக. எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் அம்மா மாதிரி இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தியிருந்தார். என்னதான் கொரோனா வந்தாலும் சரி, எத்தனை வருவாய் இல்லாமல் இருந்தாலும், மாநகராட்சி கஜனாவுக்கு மதுரையினுடைய மாநகராட்சி மற்ற எல்லா மாநகராட்சியும் எந்த வருவாயும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுத்தார். காரணம் என்ன? மனசுல இருந்துச்சு, மனசுல மக்களுக்கு செய்யணுண்டு. அரசுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் கிடையாது, எந்த விதமான பத்திரப்பதிவு கிடையாது, எந்த விதமான வருமானமும் கிடையாது. அரசு கஜனாவுக்கு எந்த வருமானமும் கிடையாது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு 2500 ரூபா கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது. அதுவும் வடை சுட்டாரா? ஒண்ணுமே செய்யல. ஆக எதுவுமே செய்யல. இன்னைக்கு நீங்க நலமான்னு கேட்கிறாரு. மாணவர்கிட்ட கேட்டுக்கணும், மீனவர்கிட்ட கேட்டுக்கணும், போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டுருக்கணும். நீங்க நலமான்னு கேட்டிருந்தா நாங்க எப்படியா நலமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு 4 பேரை விட்டு பேச விட்டு, அப்படியோ நான் தான் என்ன இருப்பேன், ஏன் பேசுறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. நான் பார்த்தேங்க அந்த ஒளிபரப்பு பார்த்தேன் சகோதரா, பார்த்தேன் சகோதரா, என்ன மாதிரி பேசுறாரு. நல்லா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்பா நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறாரு. அதே மாதிரி மோடிஜி பாத்தீங்களா, தலைவர் அம்மா புகழ பாடுறாரு. அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஆட்சி, அத்மானி அதை பத்தி எல்லாம் பேசல. எங்களுடைய தலைவரை புகழ்றாரு. காரணம் என்ன? சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை அம்மா தலைவர்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா, மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யலை. அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா இதுலயும் பின்தங்கி. முல்லை பெரியாறு, அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா? மக்களை ஏமாற்றி, மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பாக்குறாரு. அம்மாவுடைய ரசிகர்கள், அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இந்த அதிமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாத்திரலாமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க.